வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா $10 to $8K சேலஞ்சில் இன்றைக்கி டே 5. ஓகே, ஸோ நான் மார்க்கெட்டை உங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா, லைவ்லேயே ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே, நான் மார்க்கெட்டை அனலைஸ் என்ன மார்க்கெட்டில் எடுக்கலாம் என்ன ஏதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் கட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன மார்க்கெட் பார்க்குறோன்னா AUD NZD. ஓகே, இதில் ஓவராலாக டவுன் ட்ரெண்ட்லேருந்து அவன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகி ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த ஏரியா நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷன், இந்த ஏரியாவை அகைன் பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஓகே, இது எனக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி ஸோ இங்கேயே ஒரு சைட்வேஸ் ஆர் ஃபைட்டிங். ஓகே, ஸோ இந்த லெவலில் இங்கே பிரேக் அவுட் எடுத்து இங்கே ஃபைட் பண்ணி பையர்ஸ் வால்யூம் வந்திருக்கு. ஓகே, செல்லரை விட பையர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஏன் இது ஸ்ட்ராங்காக இருக்கிற லெவல் 1 ஹவர்லேயும் பையர்ஸ் தான், ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கான், இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. எகைன் செல்லர் ஸ்ட்ராங்காக வந்தாலும் இந்த லெவலில் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே கொண்டு போயிட்டுருக்கு. ஓகே, 1 ஹவரில் எனக்கு தெரிஞ்சு பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகே, ஸோ எனக்கு ஒரு செட்டப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, என் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், அது வரைக்கும் நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஓகே நான் நெக்ஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறேன். ஏன்னா தான் செல்லர் ஸ்ட்ராங்காக வந்தாலும் இங்கே வால்யூம்ஸாக கொடுத்த பையர்ஸ் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான். அந்த ஒரு ரீசனுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, சின்னதாக ஒரு புல் பேக்காவது எடுக்கணும் இங்கே மார்க்கெட், அந்த ஒரு ரீசனுக்கு தான் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா தான் செல்லர்ஸ் வால்யூமாக இருந்தாலும் பையிங் ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக அவன் ட்ரை பண்ணுவான். அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் பை என்ட்ரி. பார்க்கலாம். இன்கேஸ் லாஸ் ஆச்சுனாலும் MTG ட்ரை பண்ணுறேன் நான். ஓகே, ஃபஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷுவர் ஷாப். ஓகே, நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ அகைன் இதே மார்க்கெட் பார்க்குறோம், இதே வேறு மார்க்கெட் பார்க்கலாம். ஓகே, நான் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். என் டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $6.10 வருது. ஓகே, நேற்று வந்து 4.88, இன்றைக்கி டே 5ன்றதுனால 6.10. அப்படியே ஒவ்வொரு டேக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கேபிட்டலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் பண்ணுற மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஓகே கைஸ், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே க்ளோஸ் வைக்கணும், இந்த லெவலையும் பிரேக் அவுட் எடுத்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போ போனால் நான் ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு கண்டினியூ ட்ரேட் கொடுக்குறேன். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டே ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ என்ன தான் ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் எடுத்தாலும் சின்னதாக ஒரு புல் பேக். ஓகே, நான் மார்ஜினல் சேஃப்டியில் கொடுக்குறேன். புல் பேக் எடுத்தாலும் ஸோ அங்கேருந்து அந்த ப்ரெஷருக்கோ கொடுக்குறேன் நான். ஓகே, ஸோ எனக்கு அந்த என்ட்ரி கிடைக்குதா என்னென்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும் பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான், செல்லிங் ப்ரெஷர் இல்லை. நான் அகெயின் பைக்கு போகிறேன். ஓகே, பை. ஓகே, கேப் டவுன், இன்னொரு என்ட்ரி கொடுக்குறேன். ஓகே, நான் $4 பைக் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஏன்னா எனக்கு கேப் டவுனு, ஸோ கண்டிப்பாக பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எனக்கு பையர் போகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, நான் MTG ட்ரை பண்ணுறேன். நான் பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஏரியாவில், அதனால நான் ஒரு ரிஸ்க் வைக்கிறேன். ஸோ பார்க்கலாம்.
ஓகே, கண்டிப்பாக பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் ஆனால் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் செல்லர் வரான். ஓகே ஓகே, லாஸ். ஓகே, ஒன்று ப்ராஃபிட் ஒன்று லாஸ் எனக்கு. ஸோ இது ஏடிஎம் நான் போட்டுக்கிறேன் நான். ஓகே, நான் இன்னொரு ஷார்ட் ஷாட் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சேம் மார்க்கெட் நல்லா ஒரு பையர்ஸ் பிரேக் அவுட் எடுத்தால் நான் அகெயின் ஒரு கண்டினியூ ட்ரேட் கொடுக்குறேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த கன்சாலிடேஷன் ஏரியாவை செல்லர்ஸ் பிரேக் அவுட் எடுக்கிறானா பையர்ஸ் பிரேக் அவுட் எடுக்கிறானா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பையர்ஸ் பிரேக் அவுட் எடுத்தால் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணலாம். அது செல்லர்ஸ் பிரேக் அவுட் எடுத்தால் இங்கேயும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கீழே போவான் மார்க்கெட். ஓகே, பிரேக் அவுட் பண்ண உடனே மார்க்கெட் கீழே வராது. ஓகே, ஏன்னா பிரேக் அவுட் பண்ணால் இங்கே செல்லர்ஸ் பிரேக் அவுட் எடுப்பாங்க. ஸோ அகெயின் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறவங்க இருப்பாங்க. அந்த சில பேர் இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் விற்கலாம். ஓகே, அந்த ஒரு ரீசன் தான். அகைன் இங்கேயும் அதே மாதிரி தான், பையர்ஸ் நல்லா பிரேக் அவுட் எடுத்தால் ஸோ கொஞ்சம் பேர் விற்கிறவங்க இருப்பாங்க. இங்கே ப்ராஃபிட் பண்ணவங்கலாம் இங்கே விற்கிறவங்க இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் விற்றுட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சைக்காலஜி. ஸோ அகைன் இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஏரியா வந்தாலே ரிஜெக்ட் எடுக்குது மார்க்கெட். ஓகே, ரிஜெக்ஷன் அதிகமாக இருந்தால் ரிஜெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவல் இந்த கேண்டில் எப்படி பிரேக் அவுட் எடுக்குதா இல்லை பையர்ஸ் நல்லா பிரேக் அவுட் எடுக்கிறானான்னு வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கேண்டில் எப்படி முடியுதுங்கிறத பார்த்து தான் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடு எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே ஓகே, என்னதான் இங்கே செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் இதுக்கு மேலே அவனால் பிரேக் அவுட் எடுக்க முடியல. ஓகே, நான் அகைன் ஒரு பை என்ட்ரி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா பையர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா ஸ்ட்ராங்காக வால்யூமாக இருக்கான். ஓகே, எனக்கு $3.11 லாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை ரெக்கவரி எடுக்க 6.22. ஓகே, அதை ரெக்கவரி எடுக்க கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஓகே, இது எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே, ஸோ அகைன் நான் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஒரு கன்சாலிடேஷன் ஏரியாவை பிரேக் அவுட் எடுக்குது. ஸோ பிரேக் அவுட் எடுத்து லைட்டாக இந்த லெவலுக்கு ஒரு புல் பேக் ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ரீடெஸ்ட் எடுத்தால் நம்ம அகைன் நம்ம செல்லுக்கு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்காக வந்தால் எனக்கு இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, அப் ட்ரெண்ட்லேருந்து செல் சைடுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, ஸோ இந்த லெவலையும் பிரேக் அவுட் எடுக்கணும் அவன். ஸோ புல் பேக் எடுத்துகிட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் எடுக்கலாம். இஃப் எதர் இல்லாட்டி இந்த லெவலில் பிரேக் அவுட் எடுத்துகிட்டு புல் பேக் எடுக்கலாம் கொஞ்சம். ஓகே, ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு. ஸோ நம்ம பொறுமையாக இங்கே வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து அகைன் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ இங்கே ஒரு புல் பேக் எடுக்கிறான். ஸோ அகைன் நான் செல் போகிறேன். லைட்டாக ஒரு புல் பேக் எடுத்துச்சு, பட் இங்கேயே எடுத்துருக்கு, லைட்டாக தான் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, பட் அவனாலும் முடியல.
டோஜியில் முடிஞ்சிருக்கு. அகெயின் இங்கே நல்லா கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல் சைடு. ஓகே, ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். பையரை விட செல்லர்ஸ் இங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு கூட க்ளோஸ் வைக்க அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். என் ப்ராஃபிட்டில் இருந்து தான் நான் ரிஸ்க் வச்சுருக்கேன் 2.30. ஓகே, 2.49 என் ப்ராஃபிட்லேருந்து ரிஸ்க்கு. ஓகே, எடுத்த ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணதெல்லாம் அப்படியே ரிஸ்க் வச்சுருக்கேன் $2.30. பார்க்கலாம். ஓகே, அவன் ரீடெஸ்ட் எடுக்க போயிட்டுருக்கான். ஸோ நான் இங்கே எம்டிஜி ட்ரை பண்ணல. ஓகே, அவன் ரீடெஸ்ட் எடுக்க தான் போயிட்டுருக்கான் மார்க்கெட் மேலே. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். இதுக்கு நான் ட்ரேட் எடுக்கல. எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சின்னா நான் ஒரு $6 மட்டும் ரிஸ்க் வைக்கிறேன். ஓகே, இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னாலும் இன்றைக்கி நான் டே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராஃபிட்டோ லாஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஸ்ட்ராங்கான லெவல் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் அகைன் இங்கே நான் ஒரு பை என்ட்ரி போகிறேன். ஓகே, ஏன்னா அவன் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் கொடுத்துருக்கேன். ரீடெஸ்ட் எடுக்க மேலே போவான் கண்டிப்பாக. ஏன்னா நல்லா வால்யூம்ஸான செல்லர்ஸ், அகைன் வால்யூம்ஸான பையர், அகைன் வீக்கான செல்லர்ஸ், அகைன் இங்கே நல்லா வால்யூமாக பை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா அவன் இன்னும் ரீடெஸ்ட் எடுக்க தான் போயிட்டுருக்கான் மார்க்கெட். ஓகே, இந்த லெவல்லேருந்தே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பையர் ஸ்ட்ராங்காக போகிறான்னா ஸோ கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் எடுக்க தான் போயிட்டுருக்கான். ஓகேவா? மார்க்கெட்டில். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே, ஸோ ரிஸ்க் எடுத்தேன், ப்ராஃபிட். ஓகே, வெயிட் பண்ணுவோம். அகைன் இன்னொரு டார்கெட் ஹிட் ஆகலை. இன்னும் ஒரு $1 பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுவோம், இன்னொரு ட்ரேட் எடுப்போம். ஓகே கைஸ், இங்கே ஒரு லைட்டாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருச்சு மார்க்கெட். அகைன் இங்கேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரதுக்கு சான்சஸ் உண்டு. செல்லர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஸோ இப்போது செல்லர்ஸ் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக வந்து இந்த லெவலில் பிரேக் எடுக்கணும். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம செல் சைட் போக முடியும். ஓகேவா? ஸோ அகைன் ஒரு கன்சாலிடேஷன் ஏரியாவுக்கு ரீச் ஆகுது மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் அகைன் ஃபைட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும் என்ட்ரி போகிறதுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? நான் இங்கே ஒரு செல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஸ்ட்ராங்காக கிடைக்கட்டும். ஓகே, நான் என் கேபிட்டல்லேருந்து 3% தான். ஏன்னா இன்னொரு $1 மட்டும்தான் கெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இன்னொரு $1 மட்டும்தான். ஸோ அகைன் மார்க்கெட் இதுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருந்தா செல் போயிருக்கலாம். பட் வெயிட் பண்ணலாம், இதுக்குள்ளே க்ளோஸ் வைக்கதா என்னென்னு பார்க்கலாம். மோபுசா கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இன்னும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது, பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ செல் என்ட்ரி கேன்சல் போகக்கூடாது. ஓகே, இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கட்டும். எனக்கு இங்கே இந்த லெவலில் ஸ்ட்ராங்காக வரணும். செல்லர் ஸ்ட்ராங்காக வந்தால் நான் அகைன் ஒரு கண்டினியூ ட்ரேட் கொடுக்கலாம். ஓகே, அகைன் இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. இவனை விட இவன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். செல்லர்ஸ் இங்கே கொடுத்த வால்யூம் இல்லை. வெயிட் பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக கிடைக்கட்டும். ஸோ ரேண்டம் என்ட்ரிஸ் போக வேணாம். ஓகே, ஸோ அகைன் நீங்கள் கொடுக்குற பையர்ஸ் வால்யூம் எவ்வளோக்கா கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஸோ நான் அது வரைக்கும் கட் பண்ணிடுறேங்க. ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும். ஓகே கைஸ், இது கொஞ்சம் பிரேக் அவுட் எடுக்கட்டும். நான் அகைன் கண்டினியூ ட்ரேட் கொடுக்குறேன், செல்லுக்கான ட்ரேட். ஓகே, 2-1. ஓகே, செல் என்ட்ரி எனக்கு மேலே உட்காந்துருச்சு, பரவாயில்ல. செல் சைடு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா பாருங்கள், பையிங் ப்ரெஷர் கொடுத்தா
செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். வால்யூம்க்கான கேண்டில் இங்கேயும் இருக்குது. ஓகே, அகைன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்த பையர்ஸ் இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ அகைன் இங்கே செல்லிங் ப்ரெஷர் அகைன் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த லெவலில். ஓகே, ஏன்னா இங்கேயே பாருங்கள் பையிங் ப்ரெஷர் இல்லை. ஓகேவா? இங்கே வால்யூம்ஸாக கொடுத்தாமல் இங்கேயும் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இவ்வளோ வால்யூமாக கொடுத்தா நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கணும். பட் முடியல, செல்லிங் ப்ரெஷர். ஓகே, அகைன் இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக வந்தால் அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இங்கே கொடுத்தேன். அகைன் கண்டினியூ பண்ணுவான் செல்லர்ஸ் அப்படின்னு. ஸோ பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நான் அகைன் செல்லிங் ப்ரெஷர் ஓகே சொன்ன மாதிரி வந்துட்டான் பாருங்கள், கொடுத்துட்டான். ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட். ஓகே, என் டார்கெட் பார்த்தீங்கன்னா 6.10ல் 6.93. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆன் பண்ணிட்டோம். ஸோ நான் இன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.